ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எதே வேலை இல்லை ப்ரோ. ஜேசிபி தான் ஒரு 10 இடம் மண்ணு பிடிச்சி கொடுத்தோமா, ஒரு வெட்டின் குழி எடுக்கணுமா, அதான் வீடியோ பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர் ரூட்டில் பாரு, ஆண்டிப்டி செப்டி டேங்கு. போகிறோம் போய் ஆட்டம் தான் ப்ரோ பார்க்க போகிறோம். ஒரு 4-5 டன் தான் வரும், போய் பிடிச்சி கொட்ட வேண்டாம். இந்த சங்கத்துங்களுக்கு தான் வேலை இல்லை, அதனால் நின்றுட்டே இருக்கிற மாதிரி ஆகி போச்சு குளத்து. ஆண்டிப்பே போகணுமா? ஓகேன்பா. இந்த கட்டடத்துக்கு தான் இன்றைக்கி கடைக்கால் எடுக்கும் போது வந்தது. கட்டடம் எவ்வளோ உயரம் ஆயிடுச்சு போகிறோம். இதுதான் வந்து ஒரு நல்ல தண்ணி, அதாவது வாட்டர் டேங்க் குழி. 10 அடிக்கு 10க்கு 8 ஆட்டுக்குது, கம்மியாகுது. இதுதான் வந்து 10 அடி ஆழம் எடுக்கணும். எடுத்து அப்படியே பின்னாடி கட்டுறதுக்கு பின்னாடி கொட்டணும். அந்த சந்துக்கெல்லாம் கொட்டணும். இதெல்லாம் ஆளுங்க தான் அள்ளி கொட்டி ஆகணும். எனக்கு 2 கல்லுக்குது, அந்த கல்லை எடுத்து போட்டு தான் வரும். ஓகேன்பா, நல்லா ஆரம்பிச்சாச்சு. சந்தோஷம் எடுத்துகிட்டு வரோம். இது வந்து பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு ஓஸ் போதில் அது வந்து போர் மீட்டு, அதனால் பக்கத்துலேயே கொட்டிட்டு ஃபஸ்ட்டே போட்டுடலாம். அவர் கடைசியான இடத்துக்கு போட்டுடலான்னு விட்டுட்டார். வரலாவா, போய் வாங்கம்மா, தள்ளுன்னு வா. போதும். இது ஆல்ரெடி 5 அடிக்கு காடு ரோட்டில் இருந்து ப்ரோ 5 அடி பள்ளமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 அடி மண் கொட்டுருக்குது. மண் 5 அடி சும்மா தான் வரும், போதன்னு வரும். வேறு அப்படி பக்கெட் விட்டால் எப்படி வருது பாரு. ஒரு 10 தடவை வரும், அள்ளி கொட்டிட்டு அப்படியே போக வேண்டியதான். சந்தோஷ் ஓட்டி பழ உடனே ஆளை கையிலே பிடிக்க முடியல ப்ரோ. பாருங்க, சந்தோஷ் ஐஃபோன்லாம் வச்சுக்கிறான். ஏன் சந்தோஷ் ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணுற? நான் இன்னும் ஒரு ஆண்ட்ராய்டு விட்டுட்டு ஐஃபோன் பக்கம் எட்டியோட பார்க்க முடியல. 10 தடவை வருமா? மட்டும் போகணுன்னு தான் வந்து எந்த மட்டும் இன்னும் போகணும். கடைக்கால் இந்த வீட்டு ஆட்டத்துக்கு போனால் தான் கடை கீழே அடிமண். ஓ அப்படியா? எனக்கு தெரியாதுப்பா. இது ரொட்டேட்டர் ஓட்டுந்து அடிச்சிட்டு தான். ரொட்டேட்டர் ஓட்டி போட்டு உடனே கால் போட்டாங்க. மேலேருந்து பார்க்குறதுக்கு நம்ம சாதாரணமாக இருக்குதுடா, கீழே பார்க்குறதுக்கு. மேலே ஏறினா கிருன்னு வருதுடா. மேலே ஏறி நிற்கிற ஒரு போஸ்ட் கொடுக்குறியா? ஏன் பயமாகுது? வலையில் நின்று பார்த்தாவே பயமாகுது ப்ரோ. ஒருத்தர் 10 மாடி 5 மாடிலாம் எப்படி ஏறுறாங்கன்னே தெரியல எங்களுக்கு. இதுக்கே ஒரு மாதிரி புளியை கறக்கிற மாதிரி இருக்குது. மண் கொட்டு மண்ணுங்க, அதனால் மண் ஃப்ரீயாக வருது. அப்படியே இதை பிடிச்சி வேறு எங்கேயும் கொட்டுறதில்ல, கட்டுறதுக்கு முன்னாடி கொட்டினா அப்படியே காம்பவுண்டுக்கு அல்லையில் ஜேசிபிலே அள்ளி போட்டால் அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, ஆளுங்களை விட்டு காம்பவுண்டுக்குள்ளே மம்பியில் இறக்கிக்குவாங்க. இதுதான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. வண்டியில் எவ்வளோ உயரம் டெம்பரேச்சர் நேற்று போட்டு வச்சுக்கிறான் பாருங்கள். மண்ணெல்லாம் ஃப்ரீயாக வந்துடும். ஒரு 5 அடிக்கு மண் வர்றதே தெரியாது, அப்படியே சின்னதாக வரும். அதுக்கு மேலே தான் மண் வர
வராததெல்லாம் வராது. எல்லாம் கொட்டு. சொல்லுங்கண்ணா. சரி சரிங்கண்ணா, நான் வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆயிருங்கண்ணா. சரி பார்க்கலாம், இல்லைண்ணா வர சொல்லி கொடுத்துட்றேன். சரி சரி, ரேட்டு கரெக்டான ரேட்டு தானே. சரி அது 2 நாளில் அறுத்து போடுவாப்புல. ஓகே. சரி சரிண்ணா. ஓகேன்பா, அப்படியே ஓரமாக கொட்டு, அந்த மூளைக்கு போ. இதில் விட்டுருவே, சுட்டு கொட்டு. ஓகேன்பா, இப்போ கட்டடத்தை ஓரம் கொட்டிட்டா அள்ளி போட்டுக்கிறது தான் மேட்ரு. ஏன்னா டேரெக்டாக நம்ம இவ்வளோ வேறு கட்டடத்தில் உள்ளே கொட்ட முடியாது. வேறு என்னால் தெரியுதா அந்த பக்கம் எவ்வளோ பள்ளம்னா அந்த மூளைக்கு போட்டு போ. அந்த மூளைக்கே போ, அங்கே நிற்கிறாங்களா அங்கே போ. போலாம் போ, போலாம் போ, போ அப்படியே. கொஞ்சம் வந்து போ. இந்த கட்டடத்துக்கு இது வரணும் 1 கோடி ரூபா செலவாயிருக்குதான் ப்ரோ. சும்மா கட்டி இன்னும் பூசை ஓடலை, பூச்சிருக்கிறாங்க. இன்னும் உள்ள டைல்ஸ் ஐட்டம் எதுவுமே ஒட்டலை. ஆனால் இதுக்கு சரி அப்படியே கொட்டலாமா? கல்லா ஓரத்தில் அப்படியே கொட்டி அள்ளி போட்டால் வேலை முடிஞ்சுது. ஒவ்வொரு நடையும் இப்படி கொட்டி அள்ளி தான் போட்டாகணும். அடுத்த நடை இப்படி வந்து இப்படி ரோஸ் பேர் பம்பு பாருங்க, அரை பம்போடு நிறுத்திக்கிறானா. இதுதான் சேஃப்டி. முழு பம்பை தூக்கணும்னா சீக்கிரம் பம்பு போயிடும். இன்ஜினில் இருக்கிற வண்டியில் இருக்கிற பம்பும் போயிடும், ஹைட்ரோலிக்கும் போயிடும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஹைட்ரோலிக்கெலாம் வந்து ஒரு ஐட்டம் புதுசு வாங்கி போட்டோம்னா அதில் இருக்கிற ஓரிக்கு போக மட்டும்தான் ஹைட்ரோலிக்கு. அதில் இருக்கிற ஓரிக்கு போயிருச்சுன்னா வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை. புது பம்பு தான் மாற்றணும். வேறு 1000 ரூபா 1500 ரூபா செலவு பண்ணி வேறு ஓரிங் போட்டிங்கனாலும் நிற்காது. ஹலோ, போலாம் போ. 2 வீலர் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. போனால் ஒரே முட்டா போயிடுவேன். அவனுக்கு எட்டுமா எட்டாதான்னு தெரியுமா தெரியாதா கையை? நீ பாட்டில் ஆகும்போது நீ கரெக்டாக ரிவேஸ் விட மாட்டேன். வண்டி போட்டு சாவடிக்கிறான் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் ஓட்டுற அது என்ன பண்ணும் பாவம். அதுவும் ஒரு வாயில்லா பூச்சி தானே. சும்மா லோடே ஓட்டி ஒரு வழி பண்ணின்னு என்ன பண்ணோம் சொல்லு. வர்றா உடனே எடுத்துக்கலாம். ஒரு 7-8 நடை வரும் ப்ரோ. அல்லனா வேலை முடிஞ்சுது. வீடு பார்த்துக்காக்கா ஃப்ரண்ட் வியூ எவ்வளோ பெரிய பங்களா. இந்த வீடெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ.
இதில் வந்து ஒரு பெட்ரூம் தான் நம்ம வீடு. நமக்கு அதே போதும். அதுக்கே எங்கே கடை வாங்குறதுன்னு தெரியாத முடிச்சுட்டு கிடக்கிறேன். சந்தோஷம் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறான், வீடியோ எடுத்துக்கிறான். இப்போதான் அடிமண்ணுக்கு போக மாட்டேது, செம்மண்ணா வருது. ஆனால் இந்த அடிமண்ணுக்கு போயிடுச்சு எடுக்குது, செம்மண்ணா வருது. அவ்வளோதான் ஆழம், அவ்வளோதான் இருக்கும். அதை தான் சொல்லலை, என்ன ஒரு 3 அடி தான் இருக்கும் ரோட்டுக்கும் காடு இருந்த பள்ளத்துக்கும். மண்ணை பார்க்கும்போதே தெரியல, இவ்வளோ ரத்த கலர் மண் யார் கொடுக்குறா? அவ்வளோதானா? அதே குட்டாமலை பண்ணி கொட்டுறதா? இப்படி வந்து அப்படி திரும்பி போ. லோ தான், லோ ஃபஸ்ட்டு லோ செகண்ட் தான் சந்தோஷம். ஹை ஃபஸ்ட்லாம் ஓட்டுறதே இல்லை. தூக்க உனக்கு என்ன தூக்க? அங்கெல்லாம் கொட்டக்கூடாது, இப்படியே கொட்டு அள்ளி போட்டுக்குவாங்க. செகண்ட் பைப் அள்ளி இது பாருங்க உயரமாகுது. பின்னாடி பூஞ்செடி வைக்கிறதுனால இது உயரத்தை குறைக்கிறாங்களாம். எல்லாம் அள்ளி ஜேசி குளத்தில் எவ்வளோ மண்ணு கொட்டுறது? இது 10 நட மணிக்கு மேலே வரும். அந்த வட்டமே கொட்டணும்னு நினைக்கிறேன். போகலாம். இது 415 வேறு கியர் பாஸ்லேருந்து ரிவேர்ஸ் கியர் போட்டால் ஒரு சவுண்டு வருது ப்ரோ, கரகரன்னு. அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அந்த சவுண்டை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணோம். எங்கடா சந்தோஷ் பாருங்க, எங்கே போய் கட்டடத்தில் அந்த கண்ணாடி கிளாஸ் போடுறாங்களா அந்த இடத்துக்குறான். இப்போ தான் 2 நடம் ஓட்டு வரான். அதுங்க பின்னாடி ஓட்டுறதுக்கு இடம் இல்லை. இன்னும் எத்தனை நடம் பிடிக்குன்னு தெரில. எப்படியும் ஒரு 7-8 நடம் ஓடுறோம். அள்ளி கொட்டிட்டு அப்படியே போக வேண்டியதான். சந்தோஷ் ஓனர் வந்து வீடியோ எடுத்துருக்கிறார் கிறிஸ்டியன்ஸுக்கு. அதனால் சந்தோஷ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு கஞ்சி ஓட்டிட்டு அங்கே ஓடி ஓடி உட்காந்து வீடியோ எடுக்கிறது தான். அந்த சந்தில் போய் உட்காரவும் இங்கே உட்காரவும் இதே வேலை தான் அம்மா சந்தோஷுக்கு. புளி பாருங்க ப்ரோ, இதை வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து எடுக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்க. நம்ம வீடியோ என்றைக்குமே வந்து இப்படி ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடியோ எடுத்து போட்டதே இல்லை. எந்த வீடியோவுமே இப்படி கிடைக்காது. ஜேசி கட்டுறது, அதுக்கு பக்கத்தில் டிராக்டர் லோடு வாங்குறது. இப்போ தான் குழி மாதிரி தெரியுது. 10 அடி எடுத்தால் எவ்வளோ பெரிய குழி விழுந்துட மாட்டேங்குது. குழி ஆழம் அதிகம் ஆவா பார்த்தீங்கன்னா ஜேசிபி பொறுத்த வரலாம் குழி மேலே வளர்க்கும் போது டைம் சீக்கிரம் லோட் ஆகும். இதே குழி வந்து ஒரு 7 அடி 8 அடி போயிடுச்சுன்னா லோடிங் ஆகிறது டைம் ஆகும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து கீழே பள்ளத்தில் இருந்து தூக்கிட்டு வரும்போது லேட் ஆகும். அது இந்த ஜேசிபி இல்லை,
எந்த ஜேசிபின்றதை நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கனாலும் டைம் ஊருப்பிட்ட டைம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷ் பாரு நின்றுட்டு பார்க்குறான். வாடா இங்கேருந்து பேக் பல்ட்டி ஒன்று போடு. யா அதே குடியில முடியலாம். கரெக்டு தான்டா. கரெக்டாக ஒரு 5 பக்கெட் போட்டால் லோடாக இருக்கும். நம்மளதெல்லாம் எப்போவுமே இப்படி தான். இப்படி குட்டினா வேலை முடிச்சு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் வந்து இந்த வாரம் இல்லை அது ஓரம் போகிறதுக்கே பயப்படுறான் ப்ரோ. இவனை என்ன பண்ணலாம் கேட்டால் வந்து 1008 காரணம் சொல்கிறான். கல்யாணம் பண்ணுங்கிறான், குழந்தை பெற்றுக்கணுங்கிறான். அந்த குழிகிட்ட போய் நில்றானா, அந்த குழியில் திரும்பி நான் குதிச்சிருவேன். அந்த மேலே இருக்கிற மண்ணை குழியில் என் மேலே கொட்டி மூடிட்டு போயிடலாமான்னு பார்க்குறீங்களாங்கிறான். இன்னும் எத்தனை நாள் வரைஞ்சிருச்சு சந்தோஷ்? செகண்ட் பாயிண்ட் ஒரு 3-4 நடம் வரும்னு நினைக்கிறேன். அள்ளிட்டு அதை வேறு பின்னாடி போய் அள்ளி போடணுமாம்மா உள்ள. புலி ரொம்ப ஆழமாக போய் நீ கரெக்டாக சொல்லு. யோ இப்படி இல்லையா அப்படின்னு சொல்லு. புலி எவ்வளோ ஆழம் வந்துருக்கு. புளியா இல்லை ஒரு ஐடியா தோணுது. அந்த ஜல்லி லைட்டாக மட்டம் பண்ணி விட்டு பைப் போட்டு அந்த வண்டியை நோக்கி போட்டு வண்டி அந்தாண்டு போட்டு அந்தாண்டு இருக்க எடுத்துக்கலாம் தானே. அது ஆப்ரேட்டருக்கு தெரியாது பிளானா. நாம் சொன்னோம்னா நீ கம்மன்ற எனக்கு தெரியுமா, இது நமக்கு தேவையா, கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? கரெக்ட். உன்னோட வேலை என்ன, லோடானால் கூட கொட்டுறது தான் வேலை. நீ இனிமேல் கீழே போனீங்கன்னா சரியாக இருக்கணும். ஒரு பைட்டு போட்டவொன்னே உன்னை காணான்னு கற்றுவான். இன்றைக்கெல்லாம் நிலத்தட்டியே 10க்கு 10 எடுத்தாவே ஊருக்கிட்ட காசு வருது ப்ரோ. இப்போ இது நிலத்தொட்டிக்கே கிட்டத்தட்ட 50,000 இருக்கும். நிலத்தொட்டி போகிறதுனாவே கருக்குங்குது. பார்க்குறது ஈஸியாக தான் தெரியும். செங்கல் வச்சு கம்பி கட்டி எவ்வளோ செலவு. ஆறு அடிச்சிட்டாரு. மேலேருந்து பார்க்குறது கட்டிங் பண்ணுறது பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக தெரியுது. இதுக்கு பேஸ் மட்டும் நம்ம மட்டும் தான் இப்போ எடுத்துச்சு. ஆனால் 6-7 மாதம் தான் ஆயிருக்குது. அதுங்காட்டியும் வந்து கட்டடம் இவ்வளோ தூரம் வேலையை முடிச்சுட்டான். இதெல்லாம் என்ன தெரியுமா, கையில் காசு இருந்தால் எது வேணாலும் ஸ்பீடாக நடத்தலாம். கையில் காசு இல்லைன்னா வச்சுக்காங்க ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அவ்வளோதான், ரெடியாக நிற்கிது. சந்தோஷம் தான் வரல இப்போ. ஹலோ சொல்லு கம்பி. ஆமாம் சரி. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுற. கிலோ லிட்டர் 400 ரூபா. அப்புறம் சரி, இல்லைன்னா பருப்பு வித்தப்படுத்தல. பருப்பு 150 ரூபா என்னமா விற்கிது கிலோ. நல்ல இல்லைன்னா கல்லான சுத்தமான கல்லெண்ணெய் இருந்தால் வாங்கலாம். 10 லிட்டர்னா 2500 ரூபா ஆச்சு. ஓகேப்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 5வது நடவை எடுத்துகிட்டு போகிறான். இப்பயும் லோட் ஆகிடுச்சு. அதுங்காட்டி அவங்க ஓனர் ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருப்பார். அப்படிங்கிற ஒரு கையில் வச்சுக்கிட்டே எடுத்துருக்கிறான். ஒரு 4 குழி, ஒரு 4 நடம் அதிகபட்சம் அள்ளிட்டா வேலை முடிஞ்சு போயிடும்.
சரி வந்து சரிப்பா. சந்தோஷ் நல்லா ரிவேஸ் விட்டு பழகிட்டான் ப்ரோ. போனோம் இப்போ அவன் வந்து சந்தோஷ் வந்து கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அதிகமாக லோடிங் தானே ஓட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு மண்ணு பிடிச்சி ஓட்டுறது, கொப்பல்றது, இந்த வேலை தானே அதிகமாக ஓட்டுறாங்க. அதனால் ஓரளவுக்கு நல்லாவே ட்ரைனிங் ஆகிட்டான். ஏதோ ஓட்டத்துட்டையும் கொஞ்சம் இடம் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக போச்சிங்கன்னா. இல்லைனா நீங்கள் தூரமாக கொண்டு வந்தீங்க இன்னும் அதில் காஸ்ட் அதிகமாக செலவாகுங்கண்ணா. அதைத்தான் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தாங்க, ரேட்டு அமையாதெல்லாம் போச்சு. அமைஞ்சிருந்தால் நீங்கள் அங்கெல்லாம் போட்டிருப்பீங்க. அப்போ அது வேண்டாம். என்ன பண்ணுறீங்க, இதை தனியாக கட்டி இதை ஒரு பிட்டு பண்ணுறதுக்கு அதை விட்டுட்டு அதுக்கு மேலே ஏற முடியாதுங்கண்ணா. நம்ம அள்ளி போட்டுக்கலாம். இப்போ அந்த வீதி வந்து இப்படி அங்கேருந்து கட்டினோம்னா மூலக்குத்தில் அடிச்சு போடுமா காம்பவுண்டு? அட கரெக்டாக அந்த எஜ்ஜில் வர்றதுனால இது வந்து பெரிய பொட்டி ப்ரோ. அதனால் இதே வண்டிக்கு வெயிட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பொட்டியில் வந்து வீட்டுக்கு ஜல்லி ஒட்டி வந்து நிற்கிது. பொட்டி போட்டால் ஒரு லிமிட்டாக வெயிட் போட்டுக்கலாம் ப்ரோ. என்னாட்டெல்லாம் இவ்வளோ வெயிட்லாம் போடாதீங்க. இதெல்லாம் வண்டி தின்னுவிட்டு போயிடும். வெறும் பொட்டியே அந்த பொட்டியோட இது 250 கிலோ சேர்த்திருக்கு. பார்க்குறதுக்கு என்ன 250 கிலோவில் என்ன வெயிட்டுன்னு தான் நினப்போம். ஆனால் அது எவ்வளோ வெயிட் தெரியுமா? போதும் போதும் விட்டா சல்லி குட்டாமலே ஏறிக்குதப்பா. அல்ல இன்னும் 5 இடம் வருமா? நீ எடு, கமுத்தி போட்டுட்டு எடு. ஐயோ இங்கே வரல புட்டுக்கிட்டு போகுது. கியரில் பாருங்க ப்ரோ, இங்கே புட்டுக்கிட்டு இருக்குது ஓரமாக. இது எல்லாமே கொட்டு மண். அதனால தான் வந்து இப்படி புட்டுக்கிட்டு நிற்கிது. இல்லைன்னா இப்படி புட்டுக்கிட்டே நிற்காது. இதெல்லாம் அசால்ட்டாக இருந்தோம்னா நம்ம குளிக்கல காய் வேண்டாம். வேறு எல்லாம் எப்படி கியரில் வேறலாம் இருக்கும். அல்ல இல்லை பக்கெட் நிறையா தான் மண் வருது. அல்ல அதான் வருது. ஏன்னா மண்ணல்ல ஒரு குட்டை மண்ணுக்குது. அல்ல என்ன அந்த பக்கம் பஞ்சாயத்து பைப்பு இல்லை, ரோடு இல்லாத இருந்தால் வச்சுக்காங்க, கொஞ்சம் வாட்டமாக போட்டு அள்ளலாம். அல்ல அதெல்லாம் மண்ணுக்குது. ஆ போகுதுன்னா தள்ளி பிடிச்சிக்கா. இன்றைக்கி எப்படி சொல்கிறது, குழி ஒரு குழி யார் போடுறதா இருந்தாலும் ஈஸி தான் ப்ரோ. இதில் என்ன ஒரு சுஷ்டனா கடைசியாக வந்து குழி சதிரிச்சு எடுக்கணும் பாருங்க. அதுதான் வேலையே. அந்த வேலை தான் குழி சதிரிச்சு எடுக்கிறது தான் வேலை. இப்போ தான் சட்டு வருது லைட்டாக. அப்புறம் பின்னாடி வெள்ளையரும் தெரியுதான். இதே நல்லா தண்ணி விட்டுவிட்டு ஊற போட்டார் ப்ரோ. இந்த கட்டடத்துக்கு தண்ணி விட்றாங்கல்ல, அது நல்லா ஊறி போச்சு. ஊரம் மண் நல்லா குணு 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 குணுன்னு இருக்குது. 10க்கு 10 தொட்டி கட்டணுமா? அப்போ எவ்வளோ எடுப்பாங்க? 11 அடி ஆள் எடுப்பாங்களா? நமக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கெலாம் இன்னும் அட்டுப்படியாக தெரியல ப்ரோ.
பொறுமையாக வரதெல்லாம் டைட்டாக தான் வர மாட்டேங்குது. காட்டில் கொட்டதான், அதனால் காட்டுக்கு போய் ஓகேப்பா. ரைட்டுக்கு வந்தாச்சு. இப்போதான் அவர் காடு என்ன இவ்வளோக்கே போகுது. வண்டி 2 ரோடு தான் போகுது. வண்டி ஐடியில் ஓடுது. ஆனால் 2000 போகுது. வண்டியில் ஓட்டரில் மட்டும் வந்துருந்தோம்னா வச்சுக்காத போச்சு. அவர் தான் நம்மளை அழிஞ்சு போயிருக்கும் வண்டி. தான் எங்கள் டிரைவர் அந்த ரூம் தான், அந்த ரூமில் தான் குடியிருக்கிறார். இங்கே தான் கொட்ட சொன்னார். வந்தாச்சு. இவர்தான் எங்கேயோ கொட்டணுன்னாரு. இந்த குழியிலையா இருக்குமோன்னு தெரியல. அது ஏதாவது ஒன்று நினைக்கிறேன். போதும். நான் ஆயில் விடாதனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. தூக்கலாம் தூக்கலாம். அப்படியே நிறுத்துங்க. இது ஆயில் வர மாதிரி இது. ஆமாம்மா, பார்த்து 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 பார்த்து. 6 கோளாறு 6 கோளாறு வேணும்பா. நம்ம கொட்டிட்டு ஜேசிபி வந்துட்டோம். ஆப்ரேட்டர் வேறு செல் நோண்டிட்டு இருக்கிறாரு முந்திரமா. அவனுக்கு ஜாலி. ஒரு 1/4 மணி நேரம் நான் டோர் போட்டு விட்றேன். பழம் 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 பழம். கிட்ட பார்த்தீங்கன்னா நான் குடியில் தான் அப்புறம் போய் நின்று லோடு போடணும். நான் முன்னாடி போனால் ரொம்ப குழியில் இருக்குதுண்ணா. கிட்ட வந்துருச்சு. நம்ம அந்த போய் போடணும்.
ஏறி சுத்த ஆரம்பிச்சிடும். 50 ரூபா பண்ணாவா? லிமிட்டு தான். அப்போ நம்ம பொறுமையாக இறக்கலாம்னு நினச்சி இறக்க முடியாது. ஏன்னா 4 வீல் டிரைவாக இருந்தால் அப்படி என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓட்டணுமா? வாங்கி ஓகே அழட்டி விட்றேன். ஏன்பா அந்த வரிசையில் டக்குன்னு தூக்கி விட்டு கொட்டியாச்சு. இறங்கி கொண்டே உள்ளனர். நம்ம கீரை போட்டு கொண்டே உள்ளனர். ஏற்கிறான்னு சொல்லடா அப்பா. கறி போட்டுறதுலாம் கச்சாலையாக இருக்கும் நினைக்கிறேன். கச்சலையா? கச்சலைன்னா என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. ஆமாம், கச்சாலம் தான் சொல்கிறாங்க. பாவல் இருக்குதா இந்த பச்சைலை, அதுக்கு பேர் தான் கச்சாலையா? கந்தை தான் கச்சலை. அதை வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது சிம்பிளாக அவ்வளோதான் ப்ரோ. கூலி கிட்ட ஆயிடுச்சு. அநேகமாக இந்த நடையே இருக்குதா இல்லையான்னு தெரியல. கடைசி நடை இந்த ஒரு நடையை ஓட்டிட்டா வேலை முடிஞ்சு போயிடும் ப்ரோ. இது இனிமேல் நாளைக்கு உடனே வந்து குழி எடுத்து ரிங் எடுத்து இதுக்கு வேலையை ஆரம்பிச்சிடும். காம்பவுண்ட் சோறு உள்ளோட இருக்குதா, இவ்வளோட திரும்பி காம்பவுண்ட் சோறு தான். அதனால் அங்கே கட்டடத்துக்குள்ளேயே வந்து நல்ல தண்ணி தொட்டி, இன்னும் இந்த தொட்டியை எடுத்துகிட்டு அந்தான வந்து ரெட்டின் தொட்டி ஒன்று எடுக்கணுமா. அதில் இருந்தால் போகணும். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. கடைசி புளி எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த புளி கடைசியாக சதுரிக்கிறது தான் மேட்ரு ப்ரோ. ஓகேன்பா, அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வரோம், எடுத்துகிட்டு வரட்டோம். நாங்கள் கிளம்புறேன். இன்னும் எடுத்துகிட்டு பின்னாடி அந்த மண்ணெல்லாம் அள்ளி போட்டு தான் வருவீங்களா? ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்கிறேன் சார், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ. நேற்று சூப்பராக ஓட்டினியாமே பட்டை இழப்பங்கிறாங்களே சப்ஸ்கிரைபரு. சந்தோஷம் என்ன ப்ரோ இப்படி மாஸ்க் காட்டுறாரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாளாக வராதுனால என்னை பிடிச்சி போட்டாங்க. ஓஹோ, என்ன சொல்கிறது, தண்ணி அவ்வளோதான் நாட்டுக்கு. ஓகேன்பா, இனிமேல் அந்த பின்னாடி கொட்டின மண்ணை கொஞ்சம் அள்ளி போட்டு அடிச்சு ஏசி போட வேண்டியதான். போகலாம். ஆஃபே பண்ணிட்டாங்க. வேலை முடிஞ்சது ப்ரோ. நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், விஷயம்.